ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். ஹெல்த்தியான க்ரீக் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பொடி போட்டுக்கலாம். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். அதோட இதில் இன்னும் கொத்தமல்லி கூட அரைச்சி போடுறதுனா போடலாம். ஒரு டீஸ்பூன் போல் தேன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது காரம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். ஒரு பவுலில் சாலட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெட் பெப்பர் கட் பண்ணி போட்டுக்கலாம், அதாவது குடமிளகா. அடுத்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லா காய்கறியும் பச்சையாக போடுறோம். ஃபெட்டா சீஸ் அல்லது பன்னீர் சின்ன சின்ன க்யூபாக வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம செய்து வச்ச இந்த ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர் எல்லாம் போட்ட ஆயிலை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இதை சாப்பிட வேண்டியதான். இதை லஞ்சுக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம எல்லாமே ராவாக சாப்பிட்றோம். இப்போ இந்த க்ரீக் சாலட் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும். இது நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. இதில் நிறைய நம்ம காய்கறி சேர்த்துருக்கிறதுனால இதில் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் அண்ட் அயன் இருக்குது. அப்புறம் இதில் எல்லா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.